ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்டில் அந்த கிராஜுவேஷன் ஃபோட்டோ எடிட் எப்படி பண்ணுறதுன்னு பொறுமையாக உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற கிராஜுவேஷன் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா கீழே கேன்வாஸ் ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்து 9:16 ரேஷியோ வந்து ஒவ்வொரு ஃபோட்டோக்குமே வச்சு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. 3 ஃபோட்டோ தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து 30 செகண்ட்ஸ் டியூரேஷன் வராது, 15 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அதனால் ஒவ்வொரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி டியூரேஷன் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு 10 செகண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஃபெக்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டைலுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்டைலை செலக்ட் பண்ணிட்டு பிளர்ரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வேல்யூ வந்து ஒரு 80% கிட்ட வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்குங்க. இப்போ இந்த எஃபெக்டை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்குங்க. மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒப்பாசிட்டி வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு 30 வரைக்கும் கொடுத்துக்குங்க, டிக் மார்க் கொடுத்துக்குங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஒப்பாசிட்டி வந்து ஒரு கொஞ்சம் டார்க்னஸாக வச்சுக்கோங்க, 30 வரைக்கும் கொடுத்துக்குங்க. பிஏபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த பிஎன்ஜி ஸ்டிக்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், ஒன் கிளிக்கில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை கரெக்டாக இந்த ஸ்க்ரீனில் எங்கே வேணால் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா டியூரேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் எவ்வளோ டியூரேஷன் வச்சுருக்கீங்களோ அந்த டியூரேஷன் அளவுக்கு வச்சுருங்க. 10 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், அதனால் இதுவும் நான் 10 செகண்ட்ஸ் வச்சுக்கிட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஆப்ஷன் இருக்கும். இந்த அனிமேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இன் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பவுன்ஸ் டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அவுட் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு சர்க்கிள் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. மறுபடியும் பிஏபி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிஎன்ஜி ஸ்டிக்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக கீழே வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பிஏபி ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் என்ன பிக்சரை வந்து கொடுத்துருக்கீங்களோ அந்த பிக்சரை வந்து மறுபடியும் ஆட் பண்ணிட்டு டியூரேஷன் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் எவ்வளோ செகண்ட்ஸ் வச்சிங்களோ அவ்வளோ செகண்ட்ஸ் வச்சுருங்க. நான் 10 செகண்ட்ஸ் வச்சுருந்தேன், அதே மாதிரி இதுலேயும் 10 செகண்ட்ஸ் வந்து நான் வச்சுக்கிறேன். டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த பிக்சரை வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த பேக்ரவுண்ட் பிஎன்ஜி ஸ்டிக்கரை வந்து ஹைட் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாஸ்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த சர்க்கிள் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். இதை உங்கள் ஃபிங்கர் வச்சு லைட்டாக மட்டும் மேலே இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்சோன்னா பேக்ரவுண்ட் பிஎன்ஜி ஸ்டிக்கருக்கு அந்த சைடில் கர்வ் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லீவ்ஸ் எல்லாமே மறைஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த லீவ்ஸ் மேலே கரெக்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் மறுபடியும் கீழே அந்த லீவ்ஸை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிக்சர் வந்து லீவ்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற மாதிரி வந்துடும். இதை வந்து கடைசியாக நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிக்சருக்கு அனிமேஷன் கொடுக்கணும். அனிமேஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த அனிமேஷனில் வந்து பவுன்ஸ் 1 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பவுன்ஸ் 1 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அவுட் வந்து இந்த சர்க்கிளை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து அட்ஜஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஓரளவுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஷார்ப்பன்லாம் கரெக்டாக வந்து கொடுத்துட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பேக்ரவுண்டில் அந்த பிஎன்ஜி ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த லீவ் ஸ்டிக்கர், அதை வந்து கிளிக் பண்ணி டூப்ளிகேட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்குங்க. எவ்வளோ பிக்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து டூப்ளிகேட் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் டியூரேஷன் செட் பண்ணியிருப்பீங்க, அதனால் கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். இதே மாதிரி இப்போ மேலே பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிட்டு டூப்ளிகேட் வந்து கொடுத்துக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி பேக்ரவுண்டில் என்ன பிக்சர் இருக்கோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பிக்சரில் டூப்ளிகேட் கொடுத்தனால அதில் இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு அனிமேஷன்ஸ் எல்லாமே இதுலேயும் வந்திருக்கும், அதனால் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டூப்ளிகேட் கொடுத்து பேக்ரவுண்டில் என்ன பிக்சர் இருக்கோ அதையும் ரீப்ளேஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. பிஐபி ஆப்ஷன் கொடுத்து இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே குட்டியாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா ரைட்டில், இதை வந்து டச் பண்ணிங்கன்னா இது வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபில் ஆயிடும். இப்போ மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பிளெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி
லைட் அண்ட் வந்து கொடுத்து டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த ஹாட் வீடியோ டெம்ப்ளேட் மொத்தமாக எல்லாத்துக்குமே மேலே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து அந்த பிக்சருக்கு பின்னாடி போகணும்னா அந்த ஃபோட்டோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேமை வந்து டச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்துக்குமே பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான வீடியோ வந்து செட் ஆயிரும். இப்போ வந்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கர் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் கேலரி மாதிரி ஆப்ஷன் காட்டுது பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கான் மாதிரி காட்டும். இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே போகும். பிஎன்ஜி ஸ்டிக்கர்ஸ் இப்போ நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிஎன்ஜி ஸ்டிக்கரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை எங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணுமோ அங்கே கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இதை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. இதை கிளிக் பண்ணி எடிட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எடிட் கொடுத்து இதுக்கும் நம்ம அனிமேஷன் வந்து கொடுத்துக்கலாம். இன்னுக்கு ஒரு அனிமேஷன், அவுட்டுக்கு ஒரு அனிமேஷன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. சாங் வந்து ஆட் பண்ண போகிறோம். மியூசிக் ஐக்கான் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு கேட்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே இருக்கிற வீடியோ சாங்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஆடியோ சாங்ஸ் தனியாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துரும். மை மியூசிக் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே வரும். இதில் ஒரு சாங் வந்து நான் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளே பண்ணி பார்த்து எங்கெல்லாம் லிரிக்ஸ் எனக்கு தேவையில்லையோ அங்கே வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி தேவையில்லாத லிரிக்ஸ் சாங்ஸ் வந்து நான் டெலீட் பண்ணிவிட்டு இந்த லிரிக்ஸை வந்து ஹோல்டு பண்ணி ஃபிங்கரில் பிடிச்சி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு லிரிக்ஸ் வந்து நீங்கள் க்ரோம்லேருந்து காப்பி பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே வந்து டைப் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா கலரு, அனிமேஷன்ஸு, ஃபாண்ட்டு எல்லாமே இருக்குது. இதில் எல்லாமே நீங்கள் சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துருக்குங்க. இதை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பார்த்து லிரிக்ஸ் எங்கெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அங்கெல்லாம் ஸ்பிட் பண்ணி எடிட் கொடுத்து டைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு மேலே சேவ் ஆப்ஷன் இருக்குது, அது கொடுத்து 2K ரெசல்யூஷன் இல்லைன்னா 1080 கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். நீங்களுமே இந்த எடிட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.